இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே பாக்கியலட்சுமி சீரியல்ல இந்த மாதிரி ஈஸ்வரி, பாக்யா என்னதான் சொன்னாலும் அவங்க பேசுறத கொஞ்சம் கூட காதுலயே வாங்கிக்காம கண்டிப்பா கோபிய நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போனோம்னா, அவ வேற வழியே இல்லாம கோபிய உள்ள விட்டுதான் ஆகணும். அப்படி இல்லைன்னா நானே விட வைப்பேன்னு சொல்லிட்டு இனியா கிட்டயும் செழியன் கிட்டயும் அடம் பிடிச்சு கோபிய அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ராதிகாவும் கோபி ஒரு வழியா டிஸ்சார்ஜ் ஆக போறாங்கன்ற நியூஸை கேள்விப்பட்ட உடனேயே இதுக்கப்புறமா நம்ம கோபி கிட்ட பாக்கியா சொன்ன மாதிரியே மனம் விட்டு பேசி நம்மளோட பிரச்சனை எல்லாத்தையுமே தீர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமா கோபியை எதிர்பார்த்து ரோட்லயே நின்னுட்டு இருக்காங்க. ஆனா அப்போ இந்த மாதிரி டாக்ஸில வந்து இறங்கின ஈஸ்வரியோ கோபிய கைத்தாங்களா கூட்டிட்டு திடீர்னு பாக்கியோட வீட்டு பக்கமா நடந்து போறாங்க. அப்போ இத பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைந்த ராதிகாவோட அம்மாவும் ராதிகா கிட்ட என்ன கோபி அவங்க அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க, இங்க என்ன நடக்குது ராதிகா, என்னால ஒன்னையுமே புரிஞ்சுக்க முடியலையேன்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு ராதிகாவும் எனக்கும் ஒண்ணுமே புரியலமான்னு சொல்லிட்டு அங்க கிளம்பி போகிறாங்க. அது மட்டும் இல்லாம பின்னாடியே மயூரியுமே போக அவங்களோட அம்மாவும் அவங்களோட பின்னாடியே போயிட்டுருக்காங்க. ஆனா, இந்த மாதிரி ராதிகாவும், ராதிகாவோட ஃபேமிலியும் கோபிய பார்த்து வந்துட்டு இருக்கத பார்த்தாலுமே ஈஸ்வரி கொஞ்சம் கூட நிக்காம கோபிய கைத்தாங்களா கூட்டிட்டு பாக்கியோட வீட்டுக்குள்ள போக பார்க்க, ஆனா அப்ப கரெக்ட்டா அவங்களுக்கு அடுத்த நேரத்துல ராதிகாவோ, "இவங்கள எங்க கூட்டிட்டு போயிட்டுருக்கீங்க? அவங்களோட வீடு இங்க இருக்கு" அப்படின்னு சொல்ல, உடனே ஈஸ்வரியும் செம்ம கோவத்தோட, "அவனோட வீடு எப்பவுமே அது கிடையாது. இதுதான் நான் இருக்கிற வீடு தான் அவனுக்கு வீடு. அது மட்டும் இல்லாம, இவ்ளோ நாளா வேற வழியே இல்லாம தான் என் பையன் அங்க இருந்து கஷ்டப்பட்டுருக்கான். ஆனா, இதுக்கப்புறமா என் பையன் கஷ்டப்படுறத என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அதனால இதுக்கப்புறமா அவன் கண்டிப்பா அந்த வீட்டுக்கு வரப்போறதும் இல்ல. உன் கூட சேர்ந்து வாழ போறதும் இல்ல." அப்படின்னு சொல்ல, உடனே இத கேட்டுட்டு செம்மையா ஷாக் ஆன ராதிகா, ராதிகாவோட அம்மா மயூரின்னு சொல்லிட்டு எல்லாருமே கோபிய பார்க்க, ஆனா கோபியோ ரொம்பவே பச்சோந்தித்தனமா அவங்களோட அம்மா சொல்றது தான் தான் கேட்கிற மாதிரி ரொம்பவே அமைதியா காரியத்த சாதிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்க. உடனே இத பார்த்துட்டு ராதிகாவும் ரொம்பவே வருத்தத்தோட கோபி கிட்ட, "என்ன கோபி உங்க அம்மா இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா நீங்க அந்த வீட்டுக்கே வர மாட்டீங்கன்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க இப்படி அமைதியா இருக்கீங்க. ஒருவேளை உங்களுக்கு இன்னுமே என் மேல இருக்க கோவம் போகலையா? தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்க. நம்ம எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். நமக்குள்ள இருக்கிறது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். நம்ம அத பேசினோம்னா கண்டிப்பா எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும். அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா நம்ம சண்டை போடாம நம்மளோட வாழ்க்கைய கொஞ்சம் நிம்மதியா வாழ ஆரம்பிக்கலாம்னு சொல்ல, உடனே இத கேட்டுட்டு கோபியோ, ராதிகாக்கோ, ராதிகாவோட அம்மாக்கோ செம்மையா ஷாக் கொடுக்குற மாதிரி, "எனக்கு என்னமோ இதுக்கப்புறமா உன் கூட சேர்ந்து வாழணும்னு தோணலன்னு" சொல்றாங்க. உடனே இத கேட்டுட்டு ராதிகா, "ஏங்க இப்படி சொல்றீங்க? நீங்க என் மேல அவ்ளோ கோவத்துல இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கிக்கிட்டே கேட்க, உடனே கோபியோ, "ஏன்னா எனக்கு உன் மேல இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு. நீ எனக்கு என்னனாலும் முன்னாடி வந்து நிப்பன்னு சொல்லிட்டு நான் நம்பிட்டு இருந்தேன். ஆனா அந்த நம்பிக்கைய நீ உடைச்சுட்ட. அதனால நான் இதுக்கப்புறமா என்னோட குடும்பத்தோட வாழணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு ராதிகா ரொம்பவே கஷ்டத்தோட, "அப்பனா நாங்கெல்லாம் உங்களோட குடும்பம் கிடையாதுன்னு" சொல்லிட்டு கேட்க, உடனே கோபியுமே எதுவுமே சொல்லாம தலை குனிஞ்சு போய் நின்னுட்டு இருக்கா. அப்போ நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரியும் மனசுக்குள்ளேயே, "அப்பாடா ஒரு வழியா நம்மளோட பையன் கோபி இந்த ராதிகாவோட வலையில இருந்து வெளியே வரப்போறான். அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா நம்மளோட பையன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழலாம்னு" சொல்லிட்டு ரொம்பவே கேவலமா நினைச்சது மட்டும் இல்லாம, எங்க நம்மளோட பையன் இங்க இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா இந்த ராதிகா அவனோட மனச மாத்திருவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்ததுனால உடனடியா கோபி கிட்ட, "சரி எதுக்காக நீ உடம்பு சரியில்லாதப்போ இங்க நின்னு இவகிட்டலாம், அதாவது தேவையில்லாதவங்க கிட்டலாம் பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உள்ள கூப்பிட, உடனே கோபியுமே அவங்க கூட போகுற மாதிரி அவங்களோட கைய பிடிக்க, உடனே ஈஸ்வரியுமே சந்தோஷத்தோட கோபியோட கைய பிடிச்சு பாக்கியோட வீட்டுக்குள்ள போக, அவங்கள அங்க கூட்டிட்டு போக, அப்ப ஆனா கரெக்டான நேரத்துல வெளிய வந்த பாக்கியாவோ இந்த மாதிரி ஈஸ்வரி தான் எவ்வளவு சொன்னாலும் கேட்காம கோபிய கூட்டிட்டு தன்னோட வீட்டுக்குள்ள வர்றத பார்த்த உடனேயே செம்ம கடுப்போட, "போதும் அங்கேயே நில்லுங்க, யாரும் உள்ள வரக்கூடாது, குறிப்பா கோபி நீங்க வரக்கூடாது, நீங்க எதுக்காக என் வீட்டுக்குள்ள வர்றீங்கன்றத நான் தெரிஞ்சுக்கலாமா?" அப்படின்னு கேட்க, உடனே கோபியும், "இல்ல அம்மா தான் கூப்பிட்டாங்கன்னு" சொல்லிட்டு கொஞ்சம் பவ்யமா பேச, ஆனா பாக்கியாவோ, "உங்க அம்மா கூப்பிட்டா எங்கனால வந்துருவீங்களா? உங்க வீட்டுக்கு உங்களுக்கு வழி தெரியலையா என்ன?" அப்படின்னு கேட்க, உடனே இதை கேட்ட கோபியும், "இதுக்கப்புறமா இந்த வீடே என்னோட வீடா இருந்தா சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சுதான் நான் இங்க வந்தேன்னு" சொல்ல, உடனே பாக்கியாவும், "இதுக்கப்புறமா எந்த நாளும் உங்களுக்கு இந்த வீடு உங்களோட வீடா இருக்காது. ஏன்னா இது என்னோட வீடு மட்டும் தான். அது மட்டும் இல்லாம, இதுக்கு முன்னாடி எங்களுக்கு எப்படி நீங்க துரோகம் பண்ணிட்டு இந்த வீட்ட விட்டு எங்கள அம்போன்னு கைவிட்டுட்டு வெளிய போனீங்களோ, அதே மாதிரி தான் நீங்க இன்னொரு குடும்பத்துக்குமே துரோகம் பண்ணிட்டு வெளிய வந்திருக்கீங்க. நீங்க இந்த மாதிரி சுயநலத்தனமா இருக்கிறது உங்களுக்கே தப்புன்னு தோணலையான்னு" சொன்னது மட்டும் இல்லாம, கொஞ்சம் திரும்பி சோகத்தோட நிக்கிற ராதிகாவோட முகத்த பாருங்க. அப்பயாவது உங்களுக்கு குற்ற உணர்ச்சி வருதா இல்லையான்னு பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு கரெக்ட்டா பேச, ஆனா பக்கத்துல இருந்த ஈஸ்வரியோ, "ஏன் பாக்கியா என் பையன் வந்தது வராததுமா அவன இந்த மாதிரி திட்டிட்டு இருக்க? அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்ல. எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம்னு" சொல்லிட்டு மறுபடியுமே கோபிய உள்ள கூட்டிட்டு வர பார்க்க, ஆனா பாக்கியாவோ, "நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன். இந்த ஆள் கண்டிப்பா என்னோட வீட்டுக்குள்ள வரவே கூடாது. ஒருவேள நீங்க உங்களோட பையன் கூட தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டா
விருப்பப்பட்டா கண்டிப்பா உங்க பையன் கூடயே போய் வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க கூட நீங்க உள்ள வந்தீங்கன்னா, நீங்களும் வர தேவையில்லன்னு சொல்லிட்டு, முகத்துல அடிச்ச மாதிரி சொல்றாங்க. உடனே இத கேட்டுட்டு பக்கத்துல அந்த இனியாவும், "ஏம்மா இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு" சொல்லிட்டு பேச வர, ஆனா பாக்கியாவோ செம்ம கோபத்தோட இனியா கிட்ட, "நான் ஏற்கனவே உன்கிட்ட நெறைய தடவ சொல்லியிருக்கேன். பெரியவங்க பிரச்சனையில நீலாம் தலையிடக்கூடாது. உனக்கு இப்போ படிக்கிறது மட்டும் தான் வேல. அத மட்டும் நீ பண்ணா போதும்ன்னு" சொல்லிட்டு செம்மையா கெத்தா பேசிட்டு, அப்படியே எல்லாரோட வாயையுமே அடைச்சுட்டு கெத்தோட உள்ள போக, அப்ப வாசல்லயே கோபி, "இப்ப நம்ம எங்க போறதுன்னு" சொல்லிட்டு நின்னுட்டு இருக்காங்க.